ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவல் அப் எபிசோட் 37 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்ணி போட்டுருங்க. அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே பவர்ஸுக்கு மேல வித்தியாசமா பவர்ஸோட இருக்கிற நிறைய ஆளுங்க ஒரு டவர்ல இருக்காங்க அப்படி நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். அதோட பூமியை இன்னும் டவர் முழுங்கல, அதனால நம்ம கவலைப்பட வேணாம். நான் முழுங்காத வரைக்கும் அவங்களோட பவர்ஸ் அவங்களால பயன்படுத்த முடியாது கீழே வந்தாலும். ஆனா அதுக்கெல்லாம் நிறையவே டைம் இருக்கு, அது பத்திலாம் நம்ம கவலைப்பட வேணாம். அப்படி அவங்க கீழே வந்தாலும் லீஷியோ எப்படி எல்லாரையுமே புஷ் பண்ணணும், அதே மாதிரி நம்மளாலேயும் அவங்கள பண்ண முடியும். ஆமா, லீஷியோ அதை பண்ணனா அப்பனா என்ன லீஷியோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன? லீஷியோ பத்தி உனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா லீஷியோ இப்போ கொஞ்சம் வீக் ஆயிட்டான். ஏன்னா அவனோட வெசல் அது கண்டாமினேட் ஆயிடுச்சு. ஆனா அவனோட பிரைம் டைம்ல நான் சண்டை ஈட்டரை பத்திலாம் சொன்னா அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா என்னாலலாம் அவன் முன்னாடி நிக்கவே முடியாது. மத்தவங்களுக்கும் அதே கதி தான். இங்க இருக்கிற யாராலையுமே அவனை தோக்கடிக்க முடியாது. ஆமா, ரியலா அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங் தானா? ஆமா. அங்க இதை கேட்கும் போது நம்ம கிம் அவனை பத்தி யோசிக்கிறான். நான் என்ன யோசிச்சேனா, நான் தான் ஸ்ட்ராங் ஆகுறேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இங்க ஒன்னும் விஷயம் அப்படி இல்ல. இன்னமும் நான் பார்க்காத நிறைய விஷயம் இருக்கு. என்னை விடவும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. அதனால இன்னமும் ஏகப்பட்ட பேரை நான் தாண்டி போற மாதிரி இருக்கும். ஆமா மாஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்ல ஹரிம் அப்படின்னு ஒரு பொண்ணை நீங்க மீட் பண்ணீங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங். என்னது ஹரிமா? அது யாரு? ஸ்டார்டிங்ல ஒரு பையனையும் பொண்ணையும் நீங்க மீட் பண்ணீங்களே, அவங்கள கூட கொல்லணும்னு சொல்லி 3 டேங்க் பசங்க கொல்ல பார்த்தாங்களே, அவங்கள பத்தி தான் நான் பேசுறேன். அந்த பொண்ணோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தா யாருக்கு தெரியும், டீமன் கிங்க கம்பேர் பண்ணா அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியே அவன் டீமன் பொண்ணை பாத்துக்கினே சொல்றான். ஏய் என்ன ஆச்சு, எதுக்காக என்ன அப்படி ஒத்து பாக்குற? நான் அந்த அளவுக்கு ரொம்ப பிரிட்டியா இருக்கணும்? ஆமா, நீ என்ன பேசின்னு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் ஈகோஸ் கூட கொஞ்சம் பேசின்னு இருக்கேன். இப்படி இவன் சொல்ல அங்க இதெல்லாம் கேட்கும் போது அவங்க 2 பேரும் வேற விதமா யோசிக்கிறாங்க. ஒரு சைடு டைஷி கூட அப்பாவும் சொல்றாரு, முக்கியமான விஷயம் அந்த ஆந்திரோஸ் அவன் தான். இதுக்கும் மேல அந்த தியோ அவன் அந்த கில்ட ஜாயின் பண்ணுவான் அப்படின்னு நான் யோசிக்கல. ஆமா இருங்க, உங்களுக்கு ஆந்திரோஸை பத்தி தெரியுமா என்ன? ஆந்திரோஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு கேவலமான டீமன். இந்த அளவுக்கு டிஸ்கஸ்டிங் ஆனவனா இந்த உலகத்தை அழிக்கணும்னு சொன்னா அவனை மாதிரி ஒரு டீமன் தான் முன்னாடி நிக்குமே. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான டீமன் அது. அதனால நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா இருக்கணும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு போது அந்த இடத்துல டீமன் பொண்ணு சொல்றான், நீ வீட்டுக்கு போ, நான் பொறுமையா வரேன், இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி அங்க கிம் அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு சைடு அசிஸ்டன்ட் கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிருங்க, நைட் டைம்லயே உங்களை எவ்வளவு தூரம் வர வைக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஒரு டைமும் உன்னை நான் கொண்டு போறதுக்கும் இங்க வர வைக்கிறதுக்கும் எனக்கு பேமெண்ட் கிடைக்கும். அதனால இது ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய டீலான்னு கேட்டா கிடையாது. நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்தோடனே அங்க டைரக்டா கேட்டுக்குள்ளதான் போறான். அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ரிச்சுவல் பண்ண அங்க அந்த காஃபினும் அப்படியே ஓபன் ஆகுது. அட, இந்த பேரியர் அங்க போயிடுச்சு, இந்த காஃபினும் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. அதேதான். சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஓபன் ஆனோடனே அந்த பையனை அவங்க பாக்குறாங்க. மின்சுக்கு இன்னமும் அங்க முழிச்சுக்கல. அம்மா என்ன ஆச்சு? அவன் இன்னமும் அப்படியே தான் இருக்கான். நான் பாக்குறேன். இந்த இடத்துல செக் பண்ணதுல பேல் அங்க சொல்லுது, அவனோட பாடியில எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, கர்ஸும் இல்ல, எந்த விதமான ஸ்பெல்லும் இல்ல. அப்பனா இந்த போஷன் அவனுக்கு ஊத்தி விடு. வாயில ஏதோ ஒரு போஷன் அவன் ஊத்துறான். அடுத்த செகண்டே அங்க மின்சுக் எழுந்துக்கிறான். நல்ல வேலை மின்சுக், உனக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா உனக்கு தெரியுதா நான் யாருன்னு? நீங்க என்னோட அப்பா தானே? என்னது அப்பாவா? இந்த உலகமே ஏந்தாலும் இப்படி இருக்கோ? ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயம் என்னோட மண்டையில ஒண்ணு இருக்கு, இதுல இதுவும் ஒண்ணு சேர்ந்துக்கிச்சு. சீன்ல வீட்டுக்கு வரான். வீட்டுல ஒரு பெரிய அலப்பறையே அங்க போகுது. அங்க பையனை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. என்னது, ஒரு சின்ன பையனை நீ கொண்டு வந்திருக்க? அட அண்ணா, உனக்கு ஒரு பையன் இருக்கான், அதை நீ சொல்லவே இல்ல. எப்போ நம்மளுக்கு ஒரு கிராண்ட்சன் இருக்கான், நீ சொல்லவே இல்ல. நான் எப்படி இந்த விஷயத்த சொல்றது? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கதை மாதிரி. அங்க இத பத்தி ஆளு சொல்லலான்னு போக, ஆனா அவங்களோட மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணுமே. அங்க தங்கச்சிக்காரி வேற விதமாலாம் யோசிச்சுட்டு அங்க சொல்றான், நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை கொண்டு வந்தீங்க, அப்பனா விஷயம் எப்பயோ ஏற்பட்டுச்சோ? அங்க இப்படி அவ தப்பா யோசிப்பாளா? அங்க காதை பூச்சி ஆளு திருவுறான். நீ யோசிக்காத அப்படிலாம், விஷயம் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா கிட்ட அவன் சொல்றான், கொஞ்சம் நீங்க கிட்ட வரீங்களா? உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இந்த பையன் அவனோட ஃபேமிலிய ஒட்டுமொத்தமா ஆக்சிடென்ட்ல இழந்துட்டான். அந்த மாதிரி விஷயம் அவனுக்கு ஏற்பட்டனாலேயே என்னன்னு தெரியல, அவனோட மெமரிஸையும் ஆளு இழந்துட்டான். அதனால தான் இப்படியாச்சு.
இப்ப கூட என்னதான் அவனோட அப்பா அப்படின்னு யோசிக்கிறான். ஓ அப்படியா, பாவம்பா இந்த சின்ன பையன். அங்க மின்சுக்க பார்த்து அவங்க சொல்றாங்க, கண்ணா கொஞ்சம் இங்க வாயேன், உன்னோட பேரை என்ன சொன்ன? மின்சுக் தானே? நீ ஒரே ஒரு வார்த்தையை ஒண்டி எனக்காக சொல்றியா? அப்படி நீ சொன்னா உனக்கு ஏகப்பட்ட சாக்லேட்டு சிப்ஸ் எல்லாத்தையும் நான் தரேன், பாட்டின்னு என்ன ஒரே ஒரு வாட்டி சொல்லுப்பா. அங்க இதை கேட்கும் போது நம்ம ஆளுக்கா அங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா தங்கச்சியும் சரி அம்மாவும் சரி இந்த மாதிரி தான் இருக்காங்களே. இதுக்கப்புறம் டைரக்டா அவங்க திரும்பவும் கேட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க பேலும் கேக்குது, திரும்பவும் நீ இங்கதான் வரப்போற அப்படின்னு சொன்னா எதுக்காக உள்ள அவனை கொண்டு போன? வேற என்ன பண்றது, வேற வழி இல்லாம தான் அவனை கொண்டு போனேன். அங்க கொண்டு போனதுக்கப்புறம் எங்க அம்மா பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. என்னன்னா அவங்களுக்குன்னு கிராண்ட் சன் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோந்து போல. இதை பத்திலாம் நம்ம கிம் யோசிக்கிறான். ஒரு சைடு நம்ம மின்சுக் என்னதான் எழுந்திருந்தாலும் அதுல நிறைய விஷயத்த மறந்துட்டான். இப்போ சின்ன பையன் மாதிரி அவன் பண்ண இருக்கான். விஷயம் அப்படி ஏற்பட்டிருக்கு, யாருக்கு தெரியும் நம்ம மின்சுக்கோட அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு. மின்சுக்கோட அப்பா தான் கிராண்ட் பாவை பயங்கரமா தாக்குனாரு. இத்தனைக்கும் சொந்த மகனையே கிட்னாப் பண்ணி அங்க கொல்றதுக்கெல்லாம் போனாரு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி டிராமா வரதெல்லாம் ஆவியஸான விஷயம் தான். ஆனா இப்ப எனக்கு சுத்தமா புரியல நான் என்ன பண்றதுன்னு. அங்க எலிசாவும் சொல்லுது, மாஸ்டர் நீங்க ஏன் இப்படி பண்ணக்கூடாது? அந்த வயசான தாத்தா அவரு வந்து ஏதோ ஒரு ஹேமர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த குத்தாரு, அதை வேணா குத்து பாருங்க, அதனால ஏதாச்சும் மெமரிஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா அது உண்மைதான், என்கிட்ட இன்னமும் அந்த ஹேமர் வந்து இருக்கு, அதை வந்து கொடுத்து பார்க்கலாம். மின்சு கொஞ்சம் என் கையில இருக்க இந்த விஷயத்த பாக்குறியா கண்ணா? வாவ், இது வந்து ஒரு ஹேமர் தானே? ஆமா ஆமா, உனக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியுமா? இது ரொம்ப குட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே மின்சு கண்ணா, உனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கா? அந்த ஹேமரை அப்படியே அவன் தூக்குறான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ஹேமர் ரொம்ப பெரிய ஹேமரா மாறிச்சு. ஆமா அந்த ஹேமருக்கு என்ன ஆச்சு, இப்படி அது பெருசா மாச்சு? வாவ், இந்த ஹேமர் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இப்படி நம்ம மின்சுக் பண்ண இருக்கும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளு காஃபினை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அவனோட கண்ணும் அங்க வித்தியாசமா இருக்கு. இல்ல பல செகண்ட்ஸ்லயே அங்க டப்பு டப்புன்னு அந்த காஃபினை உடைக்க ஆரம்பிக்கிறான். மின்சுக் என்ன பண்றான்னு தெரியல, அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த ஆளு கிராப் பண்றான். நம்ம கிம் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ஒரு சின்ன பையன் அவனால இப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியுதுன்னு. ஏன்னா கிராஃப்டிங்க பண்றதுக்கு ஏகப்பட்ட திறமை தேவை, முக்கியமா நிறைய விஷயமும் தேவை. ஆனா ஆளு பயங்கரமா பண்றான். அங்க லோவும் சொல்லுது, நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த பைமான் இவங்களோட டிசெண்டன்ட், இவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கும், அததான் நம்ம ஆளு அங்க பண்ணிருக்கான். ஃபைனலா நம்ம மின்சுக் அந்த விஷயத்த முடிக்கிறான். அங்க அப்படியே காலையில ஆகுது. நம்ம மின்சுக் டயர்ல அப்படியே தூங்கின்னு இருக்கான். அங்க கிம்மும் யோசிக்கிறான், நான் யோசிக்கல அவனால ஒரு ஹேமரை வச்சு இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியும்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸா தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணா, அதனால ஆவியஸான விஷயம் தான். அவனோட ஸ்டாமினா அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சு, அதான் அவன் டயர்ல இருக்கான். அங்க லோவும் சொல்ல ஆரம்பிக்குது, தாத்தா சொல்லும் போது நான் சுத்தமா யோசிக்கல, நான் இப்பதான் எனக்கு புரியுது அவரு எதுக்காக அப்போ அந்த டைம்ல அப்படி சொன்னாருன்னு. ஏன்னா அப்பா அவரு சொன்னாரு, என்னோட கிராண்ட்சனுக்குள்ள நிறையவே டேலண்ட் இருக்கு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னையும் தாண்டி அவன் முன்னேறி போவான். தாத்தாவோட ஸ்டாச்சுவை காட்டுறாங்க, அப்படி தத்ரூபமா அது இருக்கு. தாத்தாவையே தத்ரூபமா உருவாக்கிட்டான். அங்க கிம்ம கிட்ட லோவும் சொல்லுது, அவ்வளவுதான் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்க வேண்டியதான். என்னது ப்ரிப்பரேஷனா, என்ன சொல்ற? அதாவது இன்னமும் உனக்கு புரியலையா? உன் முன்னாடி இருக்க அந்த ஸ்டாச்சு அது ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுவே இல்ல, அது ஒரு வெசலு. என்னது வெசலா? ஆமா, நீ கிட்ட போய் அதை பாரு. ஏன்னா அந்த இறந்து போன தாத்தாவை நம்ம இப்போ உயிரோட கொண்டு வர போறோம். இதை கேட்கிற கிம் ரொம்ப ஆச்சரியமா வரான். எங்கே இந்த எபிசோட முடியுது? போனா நம்ம கிம்மால இறந்து போன தாத்தாவை திரும்ப கொண்டு வர முடியுமா? எல்லாத்துக்கான பதிலும் கூடிய சீக்கிரத்துல வர எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வீடியோக்கு எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் போடுற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.